பாகுபலி வெளியாகி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பாகுபலியின் 2 பாகங்களையும் இணைத்து பாகுபலி தி எபிக் படத்தை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். 3 மணி நேரம் 43 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த பாகுபலியில் என்னவெல்லாம் இருந்தது, என்னவெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது, இடைவேளையில் வந்த ஒரு சர்ப்ரைஸ் எல்லாவற்றையும் இதில் பார்க்கலாம். பாகுபலியின் 2 பாகங்களையும் இணைத்தால் ரோலிங் கிரெடிட்ஸ் இல்லாமல் 5 மணி நேரம் 27 நிமிடங்கள் இருந்ததாம். அதிலிருந்து படத்தை சுருக்கி 3 மணி நேரம் 43 நிமிடங்களாக குறைத்திருக்கிறார்கள். கதையின் தொடர்ச்சி எந்த விதத்திலும் பாதிக்காமல் மைய கதையிலிருந்து எங்கும் விலகாமல் படத்தை கொடுத்திருக்கிறார்கள். முதலில் படத்திலிருந்து எவையெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என பார்க்கலாம். பாகுபலியின் முதல் பாகம் பார்த்த பலருக்கும் அதில் தமன்னா சார்ந்த காதல் காட்சிகள் இடையூறாகவே இருக்கும். ஏனென்றால் படத்தின் மைய கதைக்கும் அந்த காட்சிகளுக்கும் இணைப்பு இருக்காது. எனவே அந்த பகுதியை சில நொடிகளில் சுருக்கி ஒரு வாய்ஸ் ஓவராக மாற்றி கடத்திருக்கிறார்கள். சுதீப் சத்யராஜ் சந்திக்கும் காட்சி முன்பே படத்திற்கு பொருத்தமில்லாமல் தான் இருக்கும். எனவே இதில் அந்த காட்சி கட். முதன்முறை பிரபாஸ் மற்றும் சத்யராஜ் அரண்மனையிலிருந்து வெளியே மாறுவிடத்தில் நகர்வலம் செல்லும் போது ஓரிடத்தில் தண்ணீர் அருந்து செல்வார்கள். அந்த குளம் முழுக்க பிணங்களாக மிதக்கும். அந்த காட்சியும் இதில் இல்லை. காலக்கேயர் போர்க்காட்சி மற்றும் பல்வால் தேவன் மகேந்திர பாகுபலி இடையேயான போர்கள் காட்சியில் சில இடங்களில் ட்ரிம் செய்திருக்கிறார்கள். பாடல்கள் பொறுத்தவரை இருள் கொண்ட வானில், மனோஹரி, பச்சை தீனியடா, கண்ணாணி தூங்கடா ஆகிய பாடல்களை அப்படியே வெட்டி வீசியிருக்கிறார்கள். படத்தில் சேர்க்கப்பட்டிருப்பது என்றால் அந்த பனிமலை சண்டைக்கு பின்பு ஒரு போர் வீரன் மட்டும் பிரபாஸை பார்த்து பாகுபலி என சொல்வார். அவரை பிரபாஸ் உயிரோடு விடுவார். பின்பு தமன்னா கேட்டுக்கொண்டதற்காக பிரபாஸ் அரண்மனைக்கு கிளம்புவதாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதற்கு இடையில் ஒரு சின்ன காட்சி இணைக்கப்பட்டுள்ளது. பிரபாஸ் உயிருடன் விட்ட வீரர் நாசரிடம் சென்று பாகுபலியை பார்த்தேன் என சொல்லுவார். உடனே நாசர் அவரை அடிப்பார். அதன் பின்பே பிரபாஸ் அரண்மனைக்கு வரும் காட்சி வரும். இந்த ஒரு காட்சி மட்டுமே நாம் பார்க்காத புது காட்சியாக உள்ளது. படத்தின் இடைவேளையில் பாகுபலி உலகத்தை மையப்படுத்தி உருவாகி வரும் பாகுபலி தி எட்டர்னல் வார் பார்ட் 1 என்ற அனிமேஷன் படத்தின் டீசர் திரையிடப்பட்டது. கார்ட்டூன் சேனல் அனிமேஷன் போல இல்லாமல் உலகம் முழுக்க வெளியாகும் தரமான அனிமி போல உருவாக்கப்பட்டுள்ளது. பிரபாஸ் அனிமேஷன் பாத்திரமாக தோன்றும் காட்சிகள் வெகு சிறப்பாக உள்ளது. அமரேந்திர பாகுபலி இறந்த பின் அவர் உயிர் பாதாளலோகம் செல்கிறது. அங்கு புராண கதாபாத்திரங்களுடன் பாகுபலி எதிர்கொள்ளும் சூழல்கள் தான் கதை. இஷான் சுக்லா இயக்கி வரும் இந்த படம் 2027 வெளியாக உள்ளதாம்.